திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட 8th சாப்டர் டிசிஷன் முடிவெடுத்தல். ஆத்தர் ஒரு 25,000 பேரை இன்டர்வியூ பண்ணி இருந்து ஒரு 31 பாயிண்ட்டை அவங்க ஃபெயிலியருக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறாரு. அதில் அவர் ஸ்பெசிஃபையாக சொல்கிற விஷயம் என்னன்னா ப்ரொகாஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுதல். பணக்காரர்கள் எல்லாருமே உடனே ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த முடிவை சேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா எதிர இருக்கிறவங்களே கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி, என்ன இவங்க உடனே முடிவை மாற்றாமல் இப்படி இருக்காங்களேன்னு இரிட்டேட் ஆகுற அளவுக்கு ரொம்ப டைம் எடுத்து ஒரு முடிவை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் காமன் பீப்புள் ஒரு முடிவு எடுக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. சம்டைம் முடிவே எடுக்க முடியாமல் கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த முடிவை சேஞ்ச் பண்ணோன்னா உடனே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் அவங்களுடைய ஃபெயிலியருக்கு காரணம்னு சொல்கிறாரு. இது ஏன் அவங்க உடனே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது மற்றவங்க கிட்ட கருத்து கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த கருத்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதால அவங்க உடனே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாம். இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, இது சின்ன வயசுல இருந்து ஊறி போயிருக்கு. அடுத்தவங்களுடைய டிசிஷன், அதாவது பேரண்ட்ஸு, சொசைட்டி, ரிலேட்டிவ், இவங்க எல்லாருடைய கருத்துக்களை அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஊர்னதால உடனே இதை மாற்றிக்க முடியாது. சொசைட்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய முடிவை அவங்க கிட்ட கொடுத்து பழகினதால இது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது இன்னும் எப்படி நம்ம எளிமைப்படுத்தி இதில் வரலாம் அப்படின்னா, நம்மளை மாதிரி திங்க் பண்ணக்கூடிய மாஸ்டர் மைண்ட் குரூப் வச்சுக்கிட்டோம்னா, அப்போ நம்மளுடைய விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணும் பொழுது ஸோ அந்த முடிவுகளை ஈஸியாக எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். முக்கியமாக என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, கண்ணையும் காதையும் திறந்து வச்சுட்டு வாயை மூடிடுங்க, பெஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு. ரொம்ப லூஸ் ஸ்டாக் விட்டோம்னா இப்படி தான் ஆகும். ஒரு முடிவை எடுத்து நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்வீங்க இல்லையா, அப்போ சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் பிளானை யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக சொல்கிறது, வாயை மூடிட்டு இருந்தாலே வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய பிளானை ஆக்ஷன் பிளானாக மாற்றுறதுக்கான முடிவை மட்டும் எடுக்கிறதுக்கு பாருங்கன்னு சொல்கிறாரு.